ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் மாஸ்க் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்கை வந்து டைரக்ட் பண்ணது வந்து விக்கர்ணன் அசோக் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கெவின் நடிச்சிருக்கிறாரு, ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க, சார்லி, ரெடின் கின்ஸ்லி, இந்த மாதிரி நிறைய மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு முகமூடி போட்ட ஒரு குரூப் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி அளவு இருக்கிற ஒரு பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பணத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 440 கோடி. அந்த 440 கோடியை வந்து எதுக்காக கொள்ளையடிச்சாங்க, அந்த கொள்ளையடிச்சவங்களோட நோக்கங்கள் என்ன, இவர் வந்து கெவின், அதாவது கெவினோட வேலை என்னன்னா ஒரு டிடெக்டிவா இந்த படத்துல வந்து காட்டுறாங்க. அதாவது பல பேரோட ஒரு உல்லாச வாழ்க்கை, ஒரு கில்மா வீடியோ அதெல்லாம் வந்து எடுத்து அவங்கள வந்து மிரட்டி பணம் வாங்குற ஒரு இதா காட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு வடிவேல் டைலாக் தான் ஞாபகம் வருது, பில்டப் பண்ணணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே ஒத்து பார்க்கணும், நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வந்து உறுதியா இருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் கொஞ்ச நேரம் நல்லவனா இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் கெட்டவனா மாறுறாரு. அவர் வந்து எப்படி அப்படிங்கறது வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியாம தான் கதை ஓடிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த பணத்தை கொள்ளையடிச்சது யாரு அப்படிங்கிற ஒரு டாஸ்கை வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொள்ளையடிச்ச கும்பல் யாரு, அவங்களோட மோட்டிவ் என்ன, அதை வந்து கடைசியா வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன நடந்துச்சு, சார்லி என்ன பண்ணாரு, அதாவது சார்லி வராரு, ரெடின் கின்ஸ்லி, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான், அதை வந்து நீட்டாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆண்ட்ரியா வந்து வடசென்னை படத்துல வந்து எந்த அளவுல ஒரு ஒரு கம்பீரத்தை காமிச்சிருப்பாங்களோ, இந்த படத்துலயும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பெண்மணியா வராங்க. அவங்களோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. மெயினா வந்து கெவின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பில்டப்பும் இல்லாத அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த கதாபாத்திரத்தை எந்த வகையில வந்து கொண்டு போகணுமோ அதை வந்து கடைசி வரைக்குமே புல் ஆஃப் பண்ணியிருக்கிறதா சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் வந்து ஓகே, ரகமான படம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயின் ஒரு கேரக்டர் வரும், அது வந்து அந்த ஒரு சீன், அந்த ஒரு இதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த லவ் சீன் வந்து அவ்வளவா கிடையாது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பிணைப்புமே இல்லாம தான் இந்த படத்துல இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியா அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி கெவினை வச்சு சில விஷயங்களை வந்து சாதிக்க முயற்சி பண்றாங்க. அது வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து நாம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கு. அதாவது திடீர்னு வந்து நாமளே ஒரு தூங்கிட்டு இருந்தவங்க கூட ஒரு முழிச்சு இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கறது வந்து ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அந்த ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுல வந்து பவன் வந்து சில, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா வராரு, அவர் பண்ண ஒரு கூத்து, அவர் அடிச்ச ரகலை, அதெல்லாம் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து காட்டுறாங்க. அது வந்து ரொம்பவுமே காமெடியா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு ஒரு ஓகே ரகமான படம். இது தியேட்டர்ல ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரத்தம் வர சீன்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு, அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 16+ தான். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஓகே ரகம், அதை தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி இதை வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கவின் வந்து தன்னோட நடிப்பு வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ரசிக்கும்படியா ஒவ்வொரு டைலாக் அந்த டெலிவரி பண்றது, அதாவது எந்த ஒரு பில்டப்புமே இல்லாத அவ்வளோ காமா அந்த ஸ்மார்ட்னஸோட அப்படியே வந்து அவரோட நடிப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மொத்தத்துல இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆர் டி ராஜசேகர் அவர்கள் வந்து அருமையா ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு நைட் சீன் ஆகட்டும், ஒரு இந்த சூப்பர் ஸ்டோர், அந்த சூப்பர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து ஒரு கொள்ளையடிக்கிற சீன் வரும், அதுல வந்து ஒரு சில சீன்கள்லாம் நடக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு காமிச்சிருக்கலாம், அதாவது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைரக்ஷன் ஸ்டைல்ல வந்து காமிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷனும் கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி, டார்க் காமெடி த்ரில்லர் தான். அதனால இது வந்து எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கலாம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.